தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியனாலே சத்தியங்களை குடும்பமாய் நாம் சந்தோஷமாய் கேட்க வேண்டும். இன்றைக்கு கூட உங்கள் மத்தியில் நான் வைக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் உணராத சிலுவை பற்றிய 5 காரியங்கள். கிறிஸ்தவர்கள் உணராத சிலுவை பற்றிய 5 உண்மைகள்னு கூட சொல்லலாம். 5 உண்மைகள், சிலுவை பற்றிய ஒரு 5 உண்மைகளை இன்றைக்கு நம்ம குடும்பமாய் தியானிக்க போகிறோம். உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில் அருமையாக வருது, அண்டர்ஸ்டாண்டிங். உணர்வு என்பது அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சரியான புரிதல். இதை தான் தமிழில் உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேதத்தில் பார்த்தா, ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனுக்கு உணர்வு எவ்வளோ முக்கியம்னா, தேவன் அதை எதிர்பார்க்கிறான்னு பார்க்குறோம். சங்கீதம் 53ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கல. சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பரலோகத்திலிருந்து தேவன் என்ன பண்றாராம்? கண் நோக்குறாராம். இதே வசனம் தான் 14:2 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 14:2 இதே வசனங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் உணர்வுள்ளவன் உண்டோ, அதாவது தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோன்னு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? டே பை டே பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ அவருடைய ஏக்கம் இதுல நமக்கு தெளிவாய் புரிகிறது. ஆனா சபை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, தேவனை ஏற்றுக்கொண்ட அல்லது அந்த விசுவாசிகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ரோமர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 3:11. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அப்போ இதே இந்த காலகட்டத்தில் ரோமாபுரிக்கு பவுல் எழுதும் போது சொல்றாரு, உணர்வுள்ளவன் இல்ல, தேவனை தேடுகிறவன் இல்லை. அப்போ அந்த நாள்ல சத்தியம் அளவுக்கு அதிகமாக கிடைக்கப்பட்டாலும் அப்போ அங்க பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் சத்தியம் காண கிடைக்காத காலமா இருக்குது. அப்போ இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த உணர்வு டோட்டலா என்ன ஆயிடுச்சுங்க? ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போனா கிறிஸ்தவர்கள், ஏதாவது கூட்டங்களில் கலந்துக்கிட்டா கிறிஸ்தவர்கள், வீட்டில் நல்லது கெட்டதுக்கு கூட்டம் வச்சா கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. எல்லாம் அந்த சம்பிரதாயத்தையும் சடங்காச்சாரத்தையும் சார்ந்து போயிட்டு இருக்கு. ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது உணர்வு. தேவன் எதிர்பார்க்கிறது ஒரு உணர்வை கேட்கிறார். அப்போ எந்த விஷயத்துல நம்ம உணர்வுள்ளவர்களா இருக்கணும்னா, நமக்கு ஒரு இலக்கு இருக்குது. இயேசு கிளியரா நமக்கு சொல்லி கொடுத்தார் இல்லையா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாத்தீங்களா? என்னை பின்பற்ற கடவன். அப்போ தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொன்னார். நீ என்னை பின்பற்றணும். ஆனா நீ எப்படி என்னை பின்பற்றணும்? உன் சிலுவையை எடுத்துக்கிட்டு என்னை என்ன பண்ணணும்? பின்பற்றணும் அப்படின்ட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை குறித்ததான காரியத்தை கற்றுக் கொடுக்கும் போது, உன் சிலுவையை எடுத்துட்டு வாப்பான்னாரு. உன் சிலுவையை எடுத்துட்டு வா. அவர் சிலுவை இல்லை, அவர் சிலுவை. அது அவருக்கு நியமிக்கப்பட்டது. அதை யாராலும் எடுக்க முடியாது. நான் பானம் பண்றதுல யாரும் என்ன பண்ண முடியாது? பானம் பண்ண முடியாதுன்ட்டாரு. உலக ரட்சகர் ஒருத்தர் தான். இயேசுவை போல அடிச்சு ஓடுகளை நம்ம பின்பற்றலாமா ஒழிய உலக ரட்சகர் ஆக முடியாது. புரியுதுங்களா? அதுல ரொம்ப தெளிவு வேணும். அப்போ இயேசுவுக்கு ஒரு சிலுவை இருக்குது. இப்ப என்ன சொல்லிட்டாரு? என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரியா? நீ என்ன பண்ணு? உன் சிலுவை எடுத்துக்கிட்டு உன்னை வெறுத்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிலுவையை பின்பற்ற ஒரு அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் நம்ம. ஆனா அந்த சிலுவை யாருது? நம்மளுடைய சிலுவை தான். அப்ப சிலுவையில நிறைய விஷயத்தை பவுல் பேசி இருக்கிறார்.
ஒரு இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 1:18 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. தேவ பலனா. அப்ப பாருங்க, இயேசு சிலுவையை சுமந்தார், சிலுவையில மரித்தார். அவர் அந்த மரணிக்கிற வரைக்கும் தேவனுடைய பலன் அவர் ஆட்கொண்டிருக்கு. மரணிக்கிற வரைக்கும் தேவனுடைய பலன் ஆட்கொண்டிருக்கு. அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல தான் இயேசு என்ன சொல்றாரு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அது அந்த இடம். ஏன் அந்த இடம்னா, அங்க வந்து ஒரு ரட்சிப்பை அவர் கொடுக்கணும். உலக ரட்சகருக்குரிய அந்த காரியம் அங்க இருக்குது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் இந்த சிலுவை உபதேசம் தேவனுடைய பலனை கொடுக்குதான். ஜெனரலா இந்த வார்த்தைலாம் நம்ம எப்படி தெரியுமா, அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். தேவனுடைய பலன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அண்ட சராசரங்களை ஆளுகிறவர், சர்வ வியாபி, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்குள்ள இருந்த வல்லமை யாருக்குள்ள வருதான்? நமக்குள்ள வருதான். எதனால? எதை கேட்டா? சிலுவை உபதேசம். சிலுவை உபதேசம். அப்ப சிலுவை உபதேசத்தை கேட்டா தேவனுக்குள்ள இருக்கிற பலம் நமக்குள்ள வந்தது. அப்போ அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது பாருங்க அந்த சிலுவை. இயேசு சொன்னாரு, உன் சிலுவை எடுத்துட்டு வாப்பா. ஆனா அந்த சிலுவை உபதேசத்தை கேட்டா தேவனுடைய பலமே நமக்கு என்ன பண்ணிடுது? இறங்கிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சிலுவை என்பது வேதத்துல எந்த அடிப்படையில அதை காண்பித்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலுவை எதை அடையாளப்படுத்துகிறது அல்லது சிலுவையினுடைய முழுமையான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தை முடிவு வரை செய்வது. அதான் அதனுடைய சரியான விளக்கம். தேவனுடைய சித்தத்தை முடிவு வரை அல்லது மரணிக்கிற வரைக்கும் செய்வது. அந்த எண்டு இருக்கு பாருங்க, இதுக்கு மேல கிடையாது. நம்முடைய எண்டு என்ன? நம்முடைய கடைசி அந்த மூச்சு காற்ற நம்ம தேவனிடத்துல ஒப்படைக்கிறது. அப்போ அந்த சித்தத்தை கடைசி வரைக்கும் நிலைநிறுத்துகிற அந்த இடம், அந்த ஸ்தானம், அந்த ஒரு காரியத்தை தான் சிலுவைன்னு சொல்றாங்க. அதான் இயேசு கிறிஸ்துவுடைய எண்டு என்னதாங்க? மனுஷீகத்துல சிலுவை தான் எண்டு. அவர் பிறந்தாரு, வளர்ந்தாரு, வாழ்ந்தாரு, அற்புதம் செஞ்சாரு, அடையாளம் செஞ்சாரு, எண்டு. தேவனுடைய சித்தத்தை செஞ்சாரு, எண்டு என்னன்னா சிலுவை. அதுக்கு மேல அவர் மனுஷீகத்துல என்ன பண்ணல? வரல. அவர் ஆவியில வந்து சில காரியங்களை செஞ்சிருக்கிறார். பட் லிட்ரலி எப்படி அவர் பிசிக்கல் பாடியில சீஷர்களோடு இடைப்பட்டாரோ அந்த ஒரு இடைப்படுதல் சிலுவைக்கு பிறகு மாற்றம் அடைந்தது. அப்போ ஒரு மனுஷீகத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா சிலுவை. அப்படியே நமக்கு சிலுவையை எடுத்துட்டு வான்னா என்ன அர்த்தம்னா, முடிவு வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி என்னை பின்பற்றுவான்னு அர்த்தம். அப்போ பாதியில நம்ம விலகுவதற்கு நிறைய விஷயம் இருக்குது. பாதியில நம்ம மரணிக்கிற வரைக்கும், நம்ம ஜீவன் போற வரைக்கும் இந்த உண்மையில, இந்த சத்தியத்துல, தேவனுடைய சித்தத்துல இல்லாதபடிக்கு வழி விலகி போறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அப்ப அதெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னா வெறுக்கணும். நம்மை நாமே வெறுத்து நாம் மரணிக்கிற வரைக்கும். சிலுவைன்றது எதுக்கு தான்? கையில சிலுவை கொடுத்துட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்து அப்படி போய் விட்டு போயிட்டாங்களா? இல்ல, சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையில மரித்தார். அப்படியே நாம் நம்முடைய சிலுவை எடுத்துட்டு போறோம்னா எதுக்கு தான் எடுத்துட்டு போறோம்? மரணிக்கிறதுக்கு தான். நம்முடைய எண்டு, நம்முடைய முடிவுக்கு நம்ம கொண்டு போறோம். அப்போ சிலுவை என்பது நம்முடைய முடிவு, ஒரு மனுஷனுடைய முடிவு. அப்ப அந்த மரணிக்கிற வரைக்கும் நான் யாருடைய சித்தத்தை செய்யணும்? தேவனுடைய சித்தத்தை செய்யணும். கிறிஸ்துவை போல நான் மாறுவதற்கு நான் முயற்சிக்கிறேன். சோ இது நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ சிலுவை பிரயாணம் தான் நம்முடைய வாழ்க்கை. சிலுவை பிரயாணம் தான் நம்முடைய வாழ்க்கை. மோஸ்ட்லி தன்னை வைத்து தன் சிலுவை எடுத்துக்கிட்டு பின்பற்றணும், சிலுவை எடுக்கணும், சிலுவை எடுக்கணும், சிலுவை எடுக்கணும் என்ன நினைச்சுக்கிறோம்? எல்லாம் அந்த டைம்ல தான் சிலுவை எடுக்கணும், சிலுவை எடுக்கணும். என்னப்பா சிலுவை? உனக்கு தெரியுமா என்னை பத்தி இவ்வளவு பேசுறாங்க, உன்னை பத்தி என்ன அவ்வளவு சொல்றாங்க, சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு இதுதான் சிலுவை, இதுதான் சிலுவை. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் போது எவ்வளவு கமெண்ட்ரிஸ் வந்தது. பிரசனம் பண்ணும் போது யாரும் டிஸ்டர்ப் பண்ண எவ்வளவு கோவம். அவர் பேசும்போது எதிர்வாதம் வந்தது, எதிர்வாதம் வந்தது. கரெக்டா ஹேண்டில் பண்ணாரு. அப்போ அவருக்கே அந்த கதினா நம்மளை ஏமாத்துறோம் இல்லையா? நம்ம ஒண்ணுமே இல்லை. அப்போ நம்ம சொந்த கதை, சோக கதை எல்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் சிலுவைன்னா அது மிகப்பெரிய அறியாமை.
அது மிகப்பெரிய அறியாமை. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவை அறியாதவனுக்கும் இருக்குது இந்த பிரச்சனை, இயேசுவை அறியாதவனுக்கும் இருக்குது பிரச்சனை. அப்ப இயேசு அறிந்தவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த சிலுவைன்றதை நான் மரணிக்கிற வரைக்கும் நான் எப்படி பயணிக்கணும்னா சில கோட்பாடுகளை சொல்றேன். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த சிலுவை உபதேசத்தை நம்ம பார்க்கணும். அப்போ நான் காட்டுற வசனங்கள்லாம் நம்ம தெரிஞ்ச வசனம் தான், படிச்ச வசனம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆக்சுவலா நானே பார்க்கும்போது முன்ன பார்த்ததுக்கும் இந்த சப்ஜெக்டுக்குள்ள உட்காந்து பார்க்கும்போது வெளிச்சம் கிடைக்குது. இவ்வளவு விஷயம் இருக்குது, நம்ம இவ்வளவு நாள் கவனிக்காம போயிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதனால இன்றைக்கு இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். நாம் குடும்பமாய் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருக்கணும். ஆமென். அதான் ரொம்ப முக்கியம். இந்த குடும்ப ரட்சிப்புன்றது விலை மதிக்க முடியாது. கர்த்தர் ஒரு குடும்பமா ரட்சித்திருக்கிறான்னா அது மிகப்பெரிய கிருபை. ஏன்னா நிறைய இடத்துல அப்பா ரட்சிக்கப்பட்டிருப்பாரு, அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. சில இடங்களில் வாலிப பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்பா அம்மா ரட்சிக்கப்படல. எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? அந்த பிள்ளைங்களால ஜெபிக்க முடியல. ஒரு பாப்பா ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, நான் பாத்ரூம்ல தான் அண்ணன் போய் ஜெபம் பண்றேன். எப்படி இருக்குது பாருங்க, பாத்ரூம்ல போய் ஜெபம் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. நிறைய இஸ்லாத்துல நிறைய பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்பா ரட்சிக்கப்படல, அம்மா ரட்சிக்கப்படல, ஆனா பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நம்மை குடும்பமாய் ரட்சித்திருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு கிருபை. அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? பயன்படுத்திக்கணும். சரி, அப்போ இந்த வனாந்தர பிரயாணத்துல சிலுவை உபதேசம் நமக்கு உணர்த்துகிற ஒரு 5 காரியம். சிலுவை அப்படின்னு சொல்லும் போது அந்த சிலுவை நமக்கு என்ன உணர்த்துது? அந்த உணர்த்துகிற காரியத்தை நம்ம மரணிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. முதலாவது காரியம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அறையுண்டு இருக்கிறேன். சிலுவையை குறித்த உணர்வு, நாம் சுமக்கிற அல்லது நாம் முடிவு பரியந்தம் செல்ல வேண்டிய நம்முடைய சிலுவை குறித்த தேவன் கொடுக்கிற உணர்வு. முதல் காரியம் என்னன்னா, உலகத்திற்கு நாம் மரித்தவர்களா இருக்கணும். உலகத்திற்கு மரித்தவர்களா இருக்கக்கூடிய உணர்வை சிலுவையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்திற்கு மரித்தவர்களா இருக்கக்கூடிய உணர்வை சிலுவையில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கணும்னா உலகத்துக்கு நான் மரித்திருக்கணும். உலகம் எனக்கு மரித்து. அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அருமையா வருது. இருக்கா பிரதர்? அது வாசிங்க. EVR வாசிங்க. இது போன்றவற்றை குறித்து நான் பெருமை அடித்துக் கொள்ள மாட்டேன் என்பதில் நம்பிக்கை கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை ஒன்றே நான் பெருமைப்படத்தக்கது. சிலுவையில் இயேசு இறந்து போனதால் எனக்கு இந்த உலகமே செத்து போனது. எனக்கு இந்த உலகம் செத்து போனது. இந்த உலகத்துக்கு நான் செத்து போனேன். செத்து போனேன். டெட் பாடி அசையுமா? அசையாது. சேம் நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு அப்படிதான். அப்ப எல்லாரும் செத்து போயிடலாமா? இல்ல. உலகத்து காரியத்துக்கு நீங்களும் நான் என்ன ஆயிட்டோம்? மரித்து போயிட்டோம். இந்த உணர்வு வரணும். இந்த சிலுவையை, நம்மளுடைய சிலுவை மரணம் வரைக்கும் அந்த உண்மையுள்ள ஒரு காரியத்தை நம்ம கடைபிடிக்கணும்னா உலகத்துக்கு நாம் மரித்தவர்கள் என்கின்ற உணர்வு முதல்ல நமக்கு வரணும். உலகத்துக்கு மரித்தவர். ஆக்சுவலா உலகம் அப்படின்னு சொல்லும் போது பைபிள் கொடுக்கிற டெஃபினேஷன் என்ன? கண்ணின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 3 விஷயம். இச்சைன்னு 2 தடவை வருது, அதுக்கு மெஜாரிட்டி ஜாஸ்தி. பெருமை 1 டைம் தான் வருது. தேவனி சித்தமான பெருமை குறித்து பார்க்கலாம். பெருமையை குறித்து லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா ஒரு ஸ்டடி ஒன்று கண்டினியூ பண்ணோம். அப்படியே அதில் போக 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 எவ்வளோ விஷயத்த தேவன் அதில் வச்சிருக்கிறாருன்னா, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ண விஷயம், அதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ண விஷயம். இதெல்லாமா அப்படின்னு கூட கேட்க தோணுது. என்ன பிரதர் இது கூட வா அப்படின்னு கேட்க தோணுது. ஆனா அது தேவனுடைய பார்வையில ரொம்ப பயங்கரமா இருக்குது. பட் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்தோடனே நான் அடிக்கடி எடுத்துவே கொஞ்சம் பயம் வந்து முடியும் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அது என்ன குத்துது. நிறைய விஷயம் நம்ம தப்பா பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பெருமை நம்ம தெரியாமலே நமக்குள்ள செயல்படுது. தேவன் சித்தமானால் பார்க்கலாம். இப்போ இச்சை, பெருமை, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் உலகம். இச்சை, பெருமை. அப்ப பாருங்களேன், ஆசைப்படுற விஷயம் நிறைய இருக்குது உலகத்துல இல்ல.
ஆசைப்படக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. இப்போ கூட சண்டேல வந்துட்டு இருக்கிறோம், நிறைய பேர் ஃபேமிலியாக போகிறாங்க வெளியில். எங்கே போகிறாங்க? அதில் எல்லாம் ஜாலியாக எங்கேயாவது போவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சண்டேல உட்காந்து வார்த்தையை கேட்குறோம், ஆனால் ஃப்ரீயாக இருந்தால் போவோம் இல்லை? ஏதோ ஒரு விஷயத்துல மாற்றிக்கொள்ளலாம், செய்யலாம், அந்த அதிகாரம் இருக்குது. ஆனா அந்த தெய்வத்தினுடைய காரியத்தை வச்சு இந்த உலகத்தினுடைய காரியத்தை வைக்கும் போது இதுதான் லைவ்ல இருக்கணும், இது டெட்ல இருக்கணும். இது டெட்ல இருக்கும். தேவனை முன் வச்சீங்கன்னா அது கிடையாது, அவ்வளவுதான். அதுக்கு நான் மரித்துட்டேன். உலகமே எனக்கு மரித்து போச்சு, உலகமே எனக்கு மரித்து போயிடுச்சு. ஏன் இவ்வளோ விஷயத்த இந்த உலகத்தை குறித்து தேவன் அவ்வளோ காரியத்தை சொல்றாரு? கண்ணின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை இது உனக்குள்ள வரக்கூடாதுன்னு ஏன் அவ்வளோ கான்பிடென்டா சொல்றாருன்னா, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் எங்க உண்டாயிருக்கிறோமா? தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பொருளை தூக்கி அங்க நான் போட்டேன்னா அது அங்க கிடக்கும். அந்த மாதிரி தேவன் உருவாக்குன பூமி என்ன ஆயிடுச்சு? பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. ஏன்னா ஆதாம் கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டான் அவன்? அக்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தை யாருக்கு போட்டு கொடுத்தாருன்னா தேவன் ஆதாமுக்கு போட்டு கொடுத்தார். இப்ப லீஸ் பத்திரம் யாருக்கிட்ட போயிடுச்சு? ஆமா, அதனால தான் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லும் போது அவன் கிளியரா சொன்னா, இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ என் காலில் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், உனக்கு கொடுத்துடுறேன். அப்ப ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னா இப்ப அவனுடைய ராஜ்யம் தான் இப்ப நடந்துருக்குது. அவன் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு ஜனங்களை, அதுவும் தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை அவங்கள வந்து அந்த ஒரு சத்தியத்துல இருந்து ஈஸியா, அது அவங்க சத்தியத்துக்குள்ளதான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தியத்தை விட்டு விலகி போற அளவுக்கு ஞானமா செய்யறான், ரொம்ப ஞானமா செய்யறான். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா, அதான் முன்னாடி பார்த்த கண்ணு நிச்சயம், மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்னைக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஊழியக்காரன் அப்படின்னா அப்பியரன்ஸ் தான். ஊழியக்காரன்னா அப்பியரன்ஸ் தான். அவன் எப்படி இருக்கணும், எந்த தோற்றத்துல இருக்கணும், அவன் எப்படிப்பட்டவனா வரணும், அதுதான். அதை வச்சுதான் என்ன பண்றாங்களே தவிர வார்த்தையை வச்சு என்ன பண்ணல, அடையாளம் காண்பிக்கப்படவில்லை. இன்னைக்கு தோற்றத்தை வைத்து தான் ஊழியர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர வார்த்தையை வைத்து ஏற்றுக்கொள்கிறவர்கள், வார்த்தை விரும்புகிறவர்கள் மட்டும்தான், மற்றவர்கள் கிடையாது. அப்போ உலகம் எங்க இருக்குது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதனாலதான் இந்த உலகத்துக்கு நம்ம மரித்தவர்கள், அவனுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. டே நைட் வேரியேஷன் கொஞ்சம் கூட பொருந்தாது. அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் தான். இல்ல பிரதர், இந்த விஷயம் படிச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த விஷயம் படிச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது. பிலாசபி, பொன்மொழிகள், வார்த்தைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படிச்சு ரொம்ப நல்லா இருந்தது, நல்லதுதான். ஆனா அதை காட்டிலும் மேல இருந்தது தேவனுடைய வார்த்தை. அது வரிகள், இது ஜீவனுள்ள வார்த்தை. புரியுதுங்களா? அப்போ நீங்க அது பின்பற்றும் போது நிறைய விஷயம், நிறைய காரியங்கள், சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயத்தை நீங்க இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அதை செய்யுங்க. ஒரு பெரிய ஊழியக்காரே எனக்கு வந்து கூட்டு உட்கார வச்சு ஒரு ஆலோசனை சொன்னார். என்னப்பா நீ ஓடுற உன் ஓட்டெல்லாம் நானும் பார்த்தேன், ஒரு 10 வருஷத்துக்கு பார்த்தேன், எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இப்போ அப்படிங்கிற எந்த முன்னேற்றமும் உனக்குள்ள இல்லை, நீ ப்ராப்பரான ஊழியம் செய்யலன்னு நினைக்கிறேன்னாரு. அப்ப நான் கேட்டேன், ப்ராப்பரான ஊழியம்னா என்னங்க? ப்ராப்பரான ஊழியம்னா நீ யாரெல்லாம் வாழ்க்கையில சந்திக்கிறியோ, எத்தனை ஆத்துமாக்களையெல்லாம் சந்திக்கிறியோ, அவங்க கிட்ட எல்லார்கிட்ட என்ன பண்ணணும்னா காணிக்கை வாங்கணும். அந்த காணிக்கை எப்படி வாங்கணும்னா பெரிய அமௌண்ட்டா வாங்கக்கூடாதான், சின்ன அமௌண்ட்டா வாங்கணுமா. நீ வந்து 300 ரூபாய் கேளு ஒரு குடும்பத்துக்கு இருக்கப்பட்ட குடும்பத்துல 500 ரூபாய் கேளு, இதை மாசம் கேளு. அப்போ 10 குடும்பத்து நம்ம கிட்ட இருந்தா 10 குடும்பத்துல 500 ரூபாய் வந்து என்ன ஆயிடும்? புரியுதா? 10 என்ன மாதிரிங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி அங்கெல்லாம் வாங்கினா உனக்கு மந்த்லி என்ன கிடைக்கும்? க்ரோத் கிடைக்கும். இதை வச்சு நீ ஊழியம் செய்யலாம்ல அப்படின்றாங்க. அவ்வளவு அமௌண்ட்டுக்கு என்கிட்ட ஊழியமே இல்லையே, நான் என்ன
நான் என்ன பண்றேன், நான் என்னுடைய தசம பாகத்தை எடுத்து நான் அதை வச்சு நான் யூஸ் பண்ணி நான் ஊழியம் பண்றேன். அப்போ இந்த ஒரு காரியத்தெல்லாம் வச்சு இதான் ப்ராப்பர்ன்றாங்க. அதை கேட்கறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, கரெக்ட், இந்த உலகத்துல இப்படிதான் வாழ முடியும். ஆனா வசனம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுது, ஊழியம் கர்த்தருடையது, அவ்வளவுதான். அப்ப அவருக்கு நாங்க எப்படி போறோம், அந்த ஆத்துமாக்கள் இருக்குதா இல்லையா, பணம் இருக்குதா இல்லையா, இல்ல, எனக்கு பலன் இருக்குது, நாம செய்யறோம். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரியான நிறைய ஆலோசனைகள் எல்லாம் வரும். இதுக்கெல்லாம் ஞானம்னு சொல்றாங்க. அட போப்பா, இதெல்லாம் நீ கேட்க மாட்ட, இதுதான்பா இப்போ ட்ரெண்ட், இதுதான் விஸ்டம், இதுதான் ஞானம், இந்த மாதிரிதான் இருக்கணும். ஆனா வேதம் என்ன சொல்லுது, உலக ஞானத்தை என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 3:19. இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியமா இருக்குது. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இப்ப இந்த ஞானம் எல்லாம் எப்படி இருக்குதா, பைத்தியமா இருக்குது. அப்போ என்னன்னா, இந்த உலகத்துல ஞானம்னு நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனா தேவனுடைய காரியத்தை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அது இதோட சேராது, சேரவும் முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ண கூடாது, அதோட சேர்றது கிடையாது. ஏன்னா உலகத்துக்கு நம்ம என்ன ஆயிட்டோம், மரிச்சிட்டோம். அப்ப சிலுவையை நம்ம சுமக்கணும்னா, சிலுவையின் அடிப்படையில நம்ம போனோம்னா, மரணிக்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு நாம் மரித்தவர்கள், உலகமும் நமக்கு மரித்தது, உலகம் நமக்கு மரித்ததால் இருக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். அப்ப இவனுடைய கான்செப்ட் என்ன, ஏன் எதை வச்சு இந்த உலகத்திற்கு நாம மரித்தவர்களா இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் சிலுவையில அறையப்பட்டது. அப்போ ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கனாலே நீங்க புது சிருஷ்டி, புதிய மனுஷனா மாறிட்டீங்க. அப்ப பழைய காரியம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, சிலுவையில அறையப்பட்டுச்சுன்னா என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், செத்து போச்சுன்னு அர்த்தம், மரித்து போயாச்சு. இந்த உலகத்துக்கு நமக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது, எந்த விஷயத்தையும் எடுக்க முடியாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும், இன்னும் சொல்ல போனா இன்ச் பை இன்ச், ஒவ்வொரு மூமெண்ட்டும், ஒவ்வொரு அசைவும் வேதத்தை சார்ந்திருக்கணும், தெய்வத்தை சார்ந்திருக்கணும். இந்த ஒரு பர்ஃபெக்ஷன், இந்த ஒரு சிலுவையில என்னுடைய சிலுவை, நான் மரணிக்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு நான் மரித்தவனா இருக்கிறேன்ற அந்த ஒரு நினைப்புல, அந்த ஒரு எண்ணத்துல நாம் வாழும்போது கண்டிப்பா இந்த இன்மைக்குரிய காரியத்தை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், நிறைய மாற்றங்களை கொடுப்பார். ஏன்னா தேவன் எதிர்பார்க்கறது அதுதான். அவர் விரும்புகிற பிரகாரம் நம்ம மாறினா அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில தெளிவா நிறைவேறும். நம்ம விரும்புகிற வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆசீர்வாதத்தினுடைய ரகசியமே இங்கதான் இருக்கு. அதனால தான் இயேசு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதி தெரியும், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ சிலுவை, நாம் சுமக்கிற இந்த சிலுவையில நாம் உணர வேண்டிய முதல் காரியம், சிலுவை, இந்த உலகத்தில் நான் மரித்திருக்கிறேன், இந்த உலகம் எனக்கு என்னவா இருக்குது, மரித்ததாய் இருக்குது. உலகத்திற்கு நாம் மரித்தவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளணும். முதல்ல இந்த உணர்வு வேணும். இந்த உணர்வோடு தான் நம்முடைய ஜீவியம் இருக்கணும். இரண்டாவது காரியம், நாம் உணர வேண்டிய சிலுவை பற்றிய 5 உணர்வுகள்ல இரண்டாவது காரியம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. இந்த இடத்துல பாக்குறோம். ஏன்னா இப்ப இந்த சிலுவை உபதேசம்ன்றது இயேசு சிலுவையில என்ன செஞ்சார், சிலுவையில என்ன நடந்தது, அதை படிச்சு அதை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றோம், உணர்வோடு கூட அப்ளை பண்றோம். அப்ப இரண்டாவது காரியம், தேவனுக்கு பிரியமான சமாதானத்தை கூற வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு பிரியமான சமாதானத்தை கூறுகிறவர்கள் நம்ப, அந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கணும். அது என்ன தேவனுக்கு பிரியமான சமாதானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனம் தெளிவா நம்மளுக்கு சொல்லுது, அவருக்கு என்ன ஆயிடுச்சான், பிரியமாயிடுச்சான். அப்போ அந்த பிரிவினைய சமாதானத்தை இயேசு என்ன பண்ணாரு, கொண்டு வந்தார்.
சமாதானம் என்பது மொத்தம் 3 விதமான சமாதானங்கள் இருக்கு பைபிள்ல. 3 விதமான சமாதானங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான சமாதானம் என்னன்னா இதுதான். இது என்ன சமாதானம்னா, மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் இடையில சேர முடியாது. இப்ப மனுக்குலத்தையும் தேவனையும் ஒன்னாட இணைக்கணும்னா அவங்க 2 பேருக்கும் சமாதானம் பண்ணணும். இந்த சமாதானம் பண்ணுவதற்கு இயேசு என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு வந்தார். அதான் தான் வசனம் தெளிவா சொல்ற, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல விழுந்தது. அப்ப இந்த சமாதானம் என்னன்னா, அதான் சொல்றோம், பூலோகத்திலும் அந்த கடைசி வாசனை வருது பாருங்க, பூலோகத்தையும் மேலோகத்தையும் எல்லாவற்றையும் என்ன பண்ணலாமா? அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள, கிறிஸ்துவின் மூலமாய் ஒப்புரவாக்கி கொள்ள. அப்போ தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, தம்முடைய குமாரனை அனுப்பினதின் நோக்கமே இந்த விழுந்து போன மனுக்குலம், தேவனுக்கு விரோதமான மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம் பண்ணணும். அதை இயேசு தம்முடைய ரத்தத்தினால் சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? அந்த சமாதானத்தை உண்டு பண்ணிட்டாரு. இப்ப உண்டு பண்ணினவர் உலகம் முழுக்க உண்டு அந்த அந்த காரியம் போச்சா அப்படின்னா இல்லை, உலகம் முழுக்க போல. ஆனா சமாதானம் இருக்கு, சமாதானம் இருக்குதுன்னு தெரியும். இப்போ அந்த சமாதானத்தை உலகம் முழுக்க கொண்டு போக வேண்டியது யாரு? நம்ம தான். இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாதவங்க, மனுக்குலம், அவங்க இப்போ ஆதாமுடைய அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, வேற அந்நிய தெய்வத்தை வணங்கி வேற மாதிரி அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்போ தேவன் ஜீவனுள்ள தேவன், சர்வத்தையும் படைத்தவர், எல்லாம் நம்மளுக்கு அந்த காரியத்தெல்லாம் நம்ம அறிந்திருக்கோம். இப்போ அந்த தேவனை குறித்து இந்த ஜனங்களை ஒன்னா சேர்க்கறது இருக்குது பாருங்க, இதுதான் நம்ம சமாதானம் பண்றது. ஏன்னா அவங்கள விடாத அளவுக்கு யாரு அவங்கள பிடிச்சி வச்சிருக்கிறது? பொல்லாங்கன் பிடிச்சி வச்சிருக்கிறான். போய் அந்த சத்தியத்தை அறிவிக்க முடியாத அளவுக்கு அவங்க கூட போய் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு டிவைன் கனெக்ஷனை வந்து கட் பண்றான். இந்த கட் ஆஃப் பண்ற இடத்துல நம்ம போயிட்டு சமாதானத்தை கூறுறதுன்னா என்ன? அந்த உண்மையை, அந்த சத்தியத்தை, தேவனை குறித்த காரியங்களை நம்ம என்ன பண்ணோம் அங்க சொல்ல வேண்டியது. இதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய சிலுவை. இந்த சிலுவையை தான் நம்ம என்ன பண்ணோம் எடுத்துக்கிட்டு போக வேண்டியது அவசியமாய் இருக்குது. அப்போ தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனுக்கு பிரியமான சமாதானத்தை கூறும்படியான உணர்வை நீங்கள நான் என்ன பண்ணோம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு இல்லையா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், மத்தேயு 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இப்போ இயேசு சொன்னாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். இப்ப புத்திரர் அப்படின்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கணும். இது குழந்தைக்கு பொருந்துமா? புத்திரர்ன்றது குழந்தைக்கு பொருந்துமா? குழந்தைக்கு பொருந்தாது. ஏன்னா நீங்க இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா குமாரர்னு வருது. அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய குமாரர்களாம். ஆனா இன்னொரு இடத்துல யோவான் 1:12 நம்ம பார்த்திருக்கிறோம், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளை. இது பிள்ளை. குமாரருக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, பிள்ளை வளர்ச்சியில கம்மி, குமாரர் வளர்ந்தவர்கள். அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறது ஆரம்ப நிலை பிள்ளைகள். நெக்ஸ்ட் நம்ம குமாரரா வளர்ச்சி வரணும்னா தேவனுடைய சமாதானத்தை ஜனங்களுக்கு சொல்லணும். அந்த வளர்ச்சியை நம்ம கொண்டு வரணும். இது ஆவிக்குரிய வளர்ச்சி. அப்படிதான் நம்ம தேவனுடைய புத்திரராக, குமாரராக, குமாரத்திகளாக நம்ம என்ன பண்ணோம் மாற வேண்டியது அவசியமா இருக்குது. இதை எல்லாம் அதனால்தான் பாருங்க, நீங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் கூட வாசிங்க. எபேசியர் 2:14. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராக. ஆமா, இப்ப இயேசுவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? சமாதான காரணர், சமாதான காரணர். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு சமாதான காரணராய் இயேசு வந்தார். இயேசு வாழ்ந்த வரைக்கும் அந்த சமாதானத்தை அவர் நிலைப்படுத்தினார். பிற்பாடு அப்போஸ்தலர்கள் நிலைப்படுத்தினார்கள். இந்த காலத்துல நீங்களும் நானும் நிலைப்படுத்தணும். இந்த உணர்வு முதல்ல நமக்கு வரணும். இந்த உணர்வு நமக்கு வரணும். இந்த உணர்வு தான் சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்குது. சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற அல்லது உணர்வை கொடுக்கிற இரண்டாவது காரியம், தேவனுக்கு பிரியமான சமாதானத்தை கூறணும்.
மனுக்குலம் தேவனுக்கு விரோதமாய் சாத்தான் ஒரு பக்கம் எடுத்துட்டு போறான். ஆனா ஜீவனுள்ள தகப்பன் இடத்துல இந்த மனுக்குலத்தை நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய், சேர்க்கக்கூடியவர்களாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு. இதன்படி வாழ்றதுதான் சிலுவை, இதன்படி நடக்கிறது தான் சிலுவை. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நம்ம சிலுவை நம்ம தூக்கி இருக்கிறோமா, வச்சுட்டு இருக்கிறோமா, இல்ல எங்க இருக்குதுன்னு தெரியாம இருக்கிறோமா? புரியுதா? அப்போ இந்த சிலுவை நம்ம ஒரு உணர்வை பெற்றுக்கொள்ளணும். நான் சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் சத்தியம் நிறைய விஷயத்த அறிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நிறைய ஆழங்கள் தெரியும், நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம், நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் தெரியும். ஓகே, சமாதானம் பண்றியா? தேவன் எதிர்பார்க்கறது அதுதான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்றாரு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க, எனக்கு விசுவாசம் இருக்குதுங்க, ஆழமான காரியம் தெரியுங்க, கிரியை இல்லையப்பா, கிரியை இல்லையே. இல்லைங்க நான் இங்க உட்காந்து பண்ணங்க, அங்க பண்ணுங்க, இங்க பண்ணுங்க, இல்லை. கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அதான் பாருங்க, நான் 12 அப்போஸ்தலருடைய காரியங்களை ஒரு 2 days பேக்கு ஒரு பிக்சரை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த 12 அப்போஸ்தலருடைய சிலருடைய மரணம் இன்னும் புலப்படல. அவங்க எப்படி செத்தாங்கன்றது கூட வேர்ல்டு ஹிஸ்டரி, உலக வரலாறுலயே கண்டுபிடிக்க முடியல. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இந்த இடத்துல நடந்திருக்கலாம், அப்படிதான் யூகிக்கிறாங்க. ஆனா மரித்தது உண்மை, மரித்தது உண்மை. ஆனா இப்படி இருக்கலாம்னா அப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு சிம்பிளா ஒன்று சொல்றேன். ஏசு அழைக்கிறார் ஊழியர் இருக்குது. டிஜிஎஸ் தினகரன் எப்போ செத்தாருன்னா ஜனங்க சொல்லுவாங்க, இந்த டைம்ல இந்த வருஷத்துல இருந்தாரு, அவர் என்ன பண்ணாரு, செத்தாரு. எப்படி செத்தாரு? இயற்கையாவோ உடம்பு சரியில்லாம செத்து போயிட்டாரு. இப்போ இந்த சென்னை பட்டணத்துல வாழ்ற ஒரு ஊழியக்காரனுக்கே ஒரு வரலாறு இருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர் உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொன்னவங்களுக்கு ஏன் வரலாறு இல்லாம போச்சு, ஏன் சரித்திரம் இல்லாம போச்சு? ஏன்னா அவர்கள் தங்களை பெருமைப்படுத்தி கொள்ளவே இல்லை. அவங்களுக்கு ஊழியமும் கிடையாது, பெயரும் கிடையாது, தேவனுக்காக மட்டும் ஓடினாங்க. அதுதான் சிலுவை. நான் ஓடுறேன், மரணிக்கிற வரைக்கும் ஓடுறேன், மரணிக்கிற வரைக்கும் ஓடினாங்க, சத்தியத்தை சொன்னாங்க, ஜனங்களை தேவன் பக்கமா திருப்பினாங்க. ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரி, அந்த சமாதானம் பண்றது ரொம்ப முக்கியம். மனுக்குலத்தை தேவனோடு கூட இணைக்கிற அந்த சமாதானம் நீங்கள நானும் செய்யணும். நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்க விரும்புற மாதிரி என்னுடைய வாழ்க்கை மாறுது, எனக்கு உதவி செய்யுங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆத்மா அவங்களை தேடி வரும், கண்டிப்பா வரும். இது கரெக்டாக வருவாங்க, பிரச்சனையை சொல்லுவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட என்ன பண்ணலாம், கர்த்தருடைய காரியங்களை சொல்லலாம். அப்போ சிலுவையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய 5 காரியத்தில் முதலாவது பார்த்தோம், சிலுவை இந்த உலகத்திற்கு நாம் மரித்தவர்கள் என்கின்ற உணர்வை நமக்கு கொடுக்கணும். இரண்டாவதாக தேவனுக்கு பிரியமான சமாதானத்தை கூறுகிறவர்கள் என்கின்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், எபேசியர் 2:16, பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவு காக்கினார். பாத்தீங்களா? மூன்றாவது காரியம் பகைகள் கொல்லப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. சிலுவை பகைகள் கொல்லப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. ஏன்னா இயேசு பகையை சிலுவையில் என்ன பண்ணாரு? கொன்னுட்டார். சிலுவையில இயேசு சாதித்த காரியம் அது. இன்னைக்கு நம்ம சிலுவையில நம்ம என்ன உணர்வை பெற்றுக்கொள்ளணும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய பகை என்ன பண்ணணும்? சிலுவையில கொள்ளணும், சிலுவையில கொள்ளணும். என்னத்தான் நம்ம சத்தியம் அறிந்திருந்தாலும், என்னத்தான் நம்ம தேவனோடு கூட பேசுகிறவர்களா இருந்தாலும், நிறைய விஷயங்களை பண்ணுகிறவர்களா இருந்தாலும், ஆனா ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம், ஒரு பகையை உள்ள வச்சுட்டு இருந்தா டோட்டல் ஜீரோ. கிளியரா வசனம் சொல்றது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அந்த வார்த்தையை ரொம்ப நான் ஸ்டடி பண்ணேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போ என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய பிரயாசம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய நேரம், என்னுடைய ஃபுல் இன்வால்மெண்ட் எல்லாத்தையும் நான் செஞ்சு தேவனுக்காக இருக்கும்போது, இந்த ஒரு பர்டிகுலர் இந்த அன்பு, சகோதர சிநேகம், இந்த அன்பு இல்லாம பகை வந்துச்சுன்னா தேவனே நான் அறிஞ்சுக்கலன்ற, நீ என்ன யாருன்னு நீ தெரிஞ்சுக்கல அப்படின்ற. அறியான் அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேயத்துல நீ என்ன ஆழமாய் அறியவே முடியாதுன்ற, நீ தெரிஞ்சுக்கவே முடியாது. பேர் வேணா சொல்லலாம், ஏகோவா தேவன் பேர் சொல்லிக்கலாம், இயேசு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா இயேசு யார், தேவன் யார் அப்படின்ற அந்த அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்ம எப்படி அறிந்திருக்கிறோம்னா, காட் என்னது, தெய்வம், கடவுள் அப்படிதான் அறிந்திருக்கிறோம். ஆனா அவருடைய தன்மை என்ன,
சொல்லி இருக்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ எப்படி இருக்கிறாரு? அது ரொம்ப முக்கியம் இல்ல, எப்படி இருக்கிறாரு. அப்ப அந்த எப்படி இருக்கிறாருன்றத யார் அறிந்து கொள்ள முடியும்னா, நமக்குள் வரக்கூடிய பகையை சிலுவையில கொள்ளணும். அப்படிதான் நம்ம பிரயாணம் இருக்கணும். சிலுவை பிரயாணம்ன்றது அப்படிதான் இருக்கு. இப்ப அந்த சிலுவை பிரயாணம்ன்றதுல பகை என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஆனா பகை வைக்கக்கூடிய காரியம் நிறைய வரும். பகை வைக்கக்கூடிய காரியம் நிறைய வரும். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை, எல்லாம் வரும். சில நேரத்துலலாம் ஒரு சிஸ்டர் ஒருத்தர் சூப்பராக சொன்னாங்க என்கிட்ட, பிரதர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இப்போது இவருக்கு எனக்கும் ஆகலை, நான் டைரெக்டாக போய் அவரை போய் திட்டினேன்னா அவர் மனசு கஷ்டப்படுவார். நான் என்ன பண்ணுறேன், அப்படியெல்லாம் பண்ணாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கின்னு பார்க்கும்போது அப்படின்ட்டு போகிறேன். இது நல்லதா, டைரெக்டாக போய் கேட்குறது நல்லதா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ரெண்டுத்தையும் விட்டுருவோம். போய் கேட்கறதையும் விட்டுருவோம், உள்ள வச்சுக்கிறதையும் விட்டுருவோம். ரெண்டுத்தையும் கொட்டிட்டு நேராக அவர்கிட்ட போய், பிரதர் நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு டைரக்டா போய் ஒரு ஒப்புரவானா அது தேவன் அங்கீகரிப்பாரா? கண்டிப்பா அங்கீகரிப்பார். இயேசுவாதான் தான் கற்றுக் கொடுத்தாரு. ஒரு இடரல் உண்டாக்கிட்டா என்ன பண்ண சொன்னாரு? ஃபர்ஸ்ட் தலைவர்கள்லாம் போய் என்ன பண்ணோம்? பேசணும். சபையிலேருந்து தலைவர் பேசணும். ரெண்டாவது ஆமாம், 2 பேரை கொண்டு போய் பேசணும். அதுக்கும் அவன் வேற மாதிரி பேசிட்டான்னு வச்சுக்கணும். மூணாவது என்ன பண்ணோம்? ஆமாம், எல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ விஷயத்த அவனுக்கு எல்லாம் பண்ணி அவன் கேட்கலன்னா, இப்போ நமக்கு அறிந்துக்கிற சத்தியத்தின் பிரகாரம் அவனுக்காக ஜெபம் பண்ணும். அவனுக்காக என்ன பண்ணா? ஜெபம் பண்ணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மூத்த சகோதரர்கள் பெங்களூரில் இருக்கிறார்ல, நிறைய கமெண்ட்ஸ் போகும் என்னை பற்றி. இந்த யூடியூப் செய்தியில் போகிறதுனால நிறைய பைபிள் ஸ்டூடெண்ட் எல்லாம் போய் நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் இதாகும். அப்போ அவர் என்கிட்ட பேசும்போது சொல்றாரு, இந்த விஷயம் பிரதர் இப்படி சொன்னாங்க பிரதர், அப்படி சொன்னாங்க பிரதர் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் இதுவாயிடும். இல்லை பிரதர் இது இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இல்லை இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், நிறைய விஷயத்த நான் கன்வின்ஸ் பண்ணுவேன் அவர்கிட்ட. அதாவது இப்படி பண்ணலாமே, நீங்க இப்படி சொல்லலாமே, நீங்க இப்படி செய்யலாமா, அவங்க பர்ஃபெக்ஷனா வர்றதுக்காக தான் நான் பேசினேன், அவங்க இப்படி மாறணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன், அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொல்லும்போது ஒரு முறை ரொம்ப கேட்டு சூப்பரான ஒரு ஆலோசனை ஒன்று கொடுத்தாரு. சரியான ஆலோசனை. அன்னிலுமே இந்த வரைக்கும் அதை தான் கடைபிடிக்கிறேன். மனிதனை மாற்றணும்னு நினைச்சா முடியாது, மாற்றத்தை யாராலையும் பண்ண முடியாது. ஆனா அவங்க மாறணும்னு ஜெபித்தா நிச்சயமா மாற்றம் வரும். அதனால சொன்னார், ஒருவேளை நீங்க யாரை மாற்றணும்னு நினைக்கிறவங்க அப்படிதான் இருக்கணும்னு தேவன் நினைச்சிட்டாருன்னா நீங்க மாற்ற முடியுமான்னு கேட்டார். பதிலே சொல்ல முடியல. அப்போ தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அப்போ அதுலேருந்து தீர்மானம் பண்ண, என்ன கமெண்ட்ஸ் வந்தாலும் என்ன இது வந்தாலும், ஓ சோன்சோ பிரதரா, சோன்சோ சிஸ்டரா, இந்த 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 ஊழியங்களா, அந்த ஊழியத்துலேருந்து கமெண்ட்ஸ் வருதா, இந்த மினிஸ்ட்ரியிலேருந்து வருதா, ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஜபம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது. ஆண்டவரே நீங்கள் செய்யும். ஆனால் மெயின் முதல்ல நம்ம செக் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வருது அது வருது, ஆனாலும் அப்படி கிடையாது. நீரம் எப்போ ஒரு விமர்சனம் நம்ம நோக்கி வருதோ உடனே நம்மை நாமே சோதித்தறியணும். அதான் வேதம் சொல்லுது, நம்மை நாமே சோதித்தறிந்தால், நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நியாயம் தீர்க்கப்படும் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பகைன்றது நமக்குள்ள வந்துட்டா முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, தேவ சமூகத்துல உட்காரும். ஆண்டவரே இந்த பகையை இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, அது செஞ்சுட்டாங்க, மனதார நான் அவர்களை மன்னிக்கிறேன். முதல்ல நம்ம தேவனை உண்மைச்சு ஒரு மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது அவங்க மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டா நம்ம என்ன பண்ணோம்? மன்னிக்கணும். முதல்ல நீங்க அவங்கள மனசுல மன்னிச்சாதான் அவங்க மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டா நீங்க மன்னிப்பீங்க. ஒருவேளை அவங்க மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கலன்னா தேவன் பார்த்துக்குவார், தேவன் கையில கொடுத்துடலாம். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த பகைய, அந்த கசப்பை உள்ள வைக்க கூட. அதனாலதான் இந்த பகையை குறித்து வேதம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பேசுது. அதுக்கு ஒரு இதுவே கொடுத்துடுறாங்க. பைபிள் பகைஞன் அப்படின்னு சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது? பகைஞன். அது அந்த பகைஞன் வச்சு தேடி பாருங்க, நிறைய விஷயம் இருக்குது. செய்தி எடுக்கும்போது இந்த பகைஞன் மாத்திரம் அப்படியே கண்காணிச்சு போட்டு பாருங்களேன், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 24 வாசிங்களா. நீதிமொழிகள் 26, 24. நீதிமொழிகள் 26, 24. பகைஞன் தன் உள்ளத்திலே கபடத்தை மறைத்து உதடுகளினாலே சூது பேசுகிறான். பாத்தீங்களா? அப்போ பகைஞன் பகைய
வச்சுக்கிட்டீங்கன்னா பகைஞன் ஆயிடுவோம். ஒரு கசப்பை வச்சுக்கிட்டா, ஒரு காரியத்தை உள்ள வச்சுக்கிட்டா நம்ம பகைஞன் ஆயிடுவோம். பகைஞனா ஆன உடனே நெக்ஸ்ட் கேரக்டர் என்னவா மாதிரிதான், வாயில சூது பிறக்குது, கபடத்தை மறைக்குது. அப்ப உள்ள எல்லாம் சொல்லுவாங்களோ, எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுவாருங்க, அவரு தெரியாத மாதிரி பொண்ணுங்க அந்த அம்மா அப்படின்வாங்க. அதான் உண்மை, அதான் ஃபேக்ட். ஆனா 26வது வசனம் வாசிங்களா, அதுலயே 26 நீதிமொழிகள் 26, 26. அவனுடைய பொல்லாங்கு ஆமா மறைச்சோன்னு வைக்கலாம். ஆனா எங்க வெளிப்படுத்த வச்சிருவார் தேவன்? மகா சபையில. நம்ம ஒன்னா இன்னைக்கு ஒன்னா நிறைய விஷயத்த உள்ள வச்சுக்கிட்டு இருக்கலாம், சூதுகளை வச்சுட்டு இருக்கலாம், கபடை வச்சுட்டு இருக்கலாம். ஆனா பரலோகம் என்கின்ற மகா சபையில வெளியரங்கமாயிடும். யோசனை பண்ணி பாருங்களேன். அப்போ ஓட்டமே அங்க கொலாப்ஸ் ஆயிடுது, நம்முடைய காரியம் எல்லாம் என்ன ஆயிடுதுங்க. அப்போ அந்த பகை உள்ள வந்ததை முதல்ல எங்க தெரியப்படுத்தணும்? மகா சபைக்கு தெரியப்படுத்திடணும். ஆண்டவரே, இவங்க இப்படி பேசிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, என்னால மன்னிக்க முடியல, அவ்வளவு கோபமா தான் இருக்குது, இருந்தாலும் மன்னிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பாரத் அவர் மேல போட்டா, இப்ப மகா சபை நம்மளை என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? உத்தமன், உத்தமி. இதுதான் தேவன் பாப்பார் இந்த ஒரு காரியத்தை. ஏன்னா இந்த பகையை உள்ள வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே போன. அதனால தான் நான் நிறைய இடத்துல போய் சொல்றதோ சரி, நிறைய பிரதர்ஸுங்கிட்ட சொல்றது, ஒரு சகோதரனை குறித்தோ ஒரு சகோதரியை குறித்தோ ஒரு காரியத்தை கமெண்ட்ரி சொல்றாங்கன்னா, பிரதர் இந்த சகோதரி சரியில்லை, பிரதர் இந்த சகோதரன் சரியில்லைன்னு சொன்னா, அப்படிங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒன்னதெல்லாம் அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனா யார் மேல குற்றப்படுத்தினாங்களோ அந்த குற்றம் உள்ளவர்கிட்ட பேசணும். சோன்ச பிரதர் சரியில்லைங்க அப்படின்னு இன்னொரு பிரதர் என்கிட்ட சொன்னான்னா, நான் அந்த பிரதர் கிட்ட பேசணும். ஏன் பிரதர் அவங்க சொன்னாங்க இந்த காரியம், ஏன் நீங்க அப்படி பண்றீங்க அப்படி சொல்லும் போது அவர் என்ன பண்ணுவாரு? மாறுவாரு. ஒருவேளை அவர் சொல்லாதவா இருந்தா, சொல்றவன் பகைஞனா இருந்தா, இப்ப அவனுக்கு நீங்க ஆம்பேன் போட்டா கூட யாராயிடுறீங்க? நீங்களா பகைஞனா ஆயிடுறீங்க. சொல்லுவாங்க இல்லையா, ரோட்ல போற நாய காதை பிடிச்சி இதை என்னதான் பண்ணாது, நம்மளதான் தேவையில்லாத சாபத்தை நம்மள வாங்கி கொட்டிக்கிறது இதெல்லாம். அப்போ ஒரு கமெண்ட்ஸோ ஒரு காரியமோ ஒரு சகோதரியை குறித்தோ சகோதரனை குறித்தோ ஒரு ஊழியத்தை குறித்தோ ஒரு சபையை குறித்தோ வந்துடுச்சுன்னா அதை நாம் பேசணும். அதுதான் முக்கியம். அந்த 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 பேசி அந்த கலந்துரையாடல நம்ம என்ன பண்ணிடணும்? சமாதானம் பண்ணிடணும். முன்னாடி பார்த்தோம் பாருங்க, அந்த சமாதானத்தை கொண்டு வந்துடணும். இதுதான் புத்திரருக்குரிய அறிகுறி, இதுதான் வளர்ச்சி. அப்போ பகைகள் பல விதத்துல வரும். ஆனா அந்த பகைகள் எல்லாம் எங்க அரைஞ்சிடணும்? சிலுவையில கொள்ளணும். ஏன்னா இயேசு பகையை சிலுவையில கொன்றார். இப்போ நாம் சுமக்க வேண்டிய சிலுவை, முடிவு பரியந்தம் நாம் கடக்க வேண்டிய இந்த சிலுவை பிரயாணத்துல நம்முடைய பகையை கூட சிலுவையில அறையணும். வருதா? முதல்ல தேவன் கையில தெரியப்படுத்துங்க. தேவன் அதை நேர்த்தியாய் செய்கிறவராயிருப்பார். 4வது காரியம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். 4வதாக பார்க்கிறோம், வெற்றி பெறுகிறவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளணும். சிலுவையினாலே நாம் வெற்றி பெறுகிறவர்கள். ஏன்னா இயேசு அவருடைய சிலுவையில் என்ன பண்ணாரு? வெற்றி சிறந்தார். நாம் சுமக்க வேண்டிய சிலுவையில நாமள என்ன பண்ணணும்? வெற்றி சிறக்கணும். வெற்றி சிறக்கணும்ன்றத வெற்றியை எடுத்துக்கொள்ளணும். சிலுவையில எவ்வளவு வெற்றிகள் இருக்கு தெரியுமா? சிலுவை என்பது, ஒருத்தர் சொன்னாரு, சிலுவை என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய அவமானத்தின் அடையாள சின்னம்ன்ற. அது ஒத்துக்க முடியல. சிலுவை என்பது இயேசு கிறிஸ்துவ அவமானத்தின் அடையாள சின்னம் கிடையாது, வெற்றி சிறந்த இடம். அவர் மனுஷனாய் வாழ்ந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நமக்காக அந்த இடத்துல நின்று தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? வெற்றி சிறந்திருக்கார். ஆக்சுவலா வசனம் இருக்குது பாத்தீங்களா, மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். சிலுவை மரம். சிலுவை என்னது? மரம். அப்போ மரத்துல தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் ஏன் அந்த வசனம் சொல்லுச்சுன்னா, சாபத்துக்கு முதல்ல எதுதான் காரணம்? மரம் தான் காரணம். எந்த மரம்?
ஏதேன்ல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி உள்ள அந்த மரம், அந்த மரத்துல தான் என்ன வந்தது? சாபம் வந்தது. இப்போ அந்த சாபத்தை எடுக்கணும்னா அதே மரத்துல இயேசு தோன்றினார். ஜீவன் போன இடத்துல இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனும் போனோம். இதுதான் பிரமாணம். அதனால அந்த சிலுவை என்பது அவமான சின்னம் அல்ல, சிலுவை என்பது வெற்றி சிறக்கிற இடம். இயேசு வெற்றி சிறந்தார். இப்ப இந்த சிலுவை, நாம் சுமக்கிற இந்த சிலுவையில நாம் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், பாடுகளில் இருந்து வெற்றி பெறலாம். பாடுகளில் இருந்து வெற்றி பெறலாம். எப்படி பிரதர் பாடுகளில் இருந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஏன்னா இன்னைக்கு நிறைய டாக்டரின்ஸ், நிறைய டீச்சிங்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, பாடு வந்து இப்போ என் குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேராக சொல்லணும். 5 பேராக சொல்லணும். நான், என் மனைவி, ஒரு மகன், என்னுடைய மகள், என்னுடைய பாடுகள், அப்படி ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? பாடுகளை அறிமுகப்படுத்தி ஒரு நபரா மாற்றி பெருசா, பிரதர் நமக்கு பாடு உண்டு பிரதர், பிரதர் நம்ம இப்படி போனோம் பிரதர். ஆமா பிரதர், அதுல தான் இருக்கிறோம். இவர் என்னுடைய மகன் அப்படின்னா மகன் தான். அது எனக்கு இன்னொருத்தர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதை பாருங்க, உங்க மகன் உட்காந்து இருக்கிறார் பாருங்க, சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது இருக்குது, உலகத்தாருக்குமே இருக்குது. பாடு இல்லாதவங்க இருக்கிறாங்களா? எல்லாருக்குமே ரிப்ளை பாருங்க. ஐயோ எப்பா அவ்வளவு பாடு இருக்குது. பாடு இருக்குதுன்னு சொல்றது சத்தியம் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. பாடு இருக்குதுன்னு சொல்றது சத்தியமே கிடையாது. அது வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம அதுலதான் இருக்கிறோம். ஆனா அந்த பாடுகளை ஜெயிக்கிறதுன்னு சொல்றதுதான் சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. பாடு இருக்குதுன்றது விடுதலை கிடையாது. இருக்கிற பாடை இயேசு கிறிஸ்து சிலுவையினால நம்ம ஜெயிக்கலான்றது தான் விடுதலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல பாடுகளில் இருந்து வெற்றி. இப்போ அப்போஸ்தலர்களை எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் எவ்வளவு பாடுபட்டார். அவருடைய பாடுகள் எல்லாம் சில அதிகாரங்கள் எழுதும் போதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டிருப்பானா, அதுல என்ன ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நிர்வாணத்துல இருந்திருக்கிறேன்னு சொல்றாரு. நிர்வாணத்துல இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த நிர்வாணத்துல ஏன் இருந்தாரு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி தகவலை நான் ஒரு கமெண்ட்ரி படிக்கும்போது, ஒரு இடத்துல போய் அறியாத அந்நிய தெய்வங்களை வணந்து கொண்டு இருக்கிற அந்த இடத்துல போயிட்டு இவர் போய் என்ன பண்ணிருக்கிறாரு, இது கிடையாது, இவர் தான் தேவன், இயேசுதான் ரட்சகர் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க தெய்வத்தை நிர்வாணமா ஆராதிப்பாங்களாம். எங்க தெய்வத்தையும் சொல்றேன் நீ வாடான்னு சொல்லிட்டு அவரு ட்ரெஸ்ஸை கைட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, நிர்வாணமாக்கி அந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறாங்க. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, சத்தியத்தை சொல்ல போனவர் நிர்வாணமா நிக்கிறாரு. தேவனா அதை அனுமதிச்சார். அதை தான் பார்க்கணும். தேவன் அதை அனுமதித்தார். அவர் அங்க நிர்வாணமா ஒருவேளை ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம், இயற்கை கப்பாற்பட்ட காரியத்தை ஏதாவது செஞ்சிருக்கலாம். அந்த இடத்துல ஒண்ணுமே நடக்கல. சொல்றாரு, பசினால இருந்திருக்கிறேன்ற. கப்பல் சேதம், அந்த சேதம், இந்த சேதம், நிர்வாணம், இவ்வளோ விஷயத்த சொன்னவரு ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட சொல்றாரு. அது வந்து எல்லாத்தையுமே உடைச்சு போட்டுச்சு. அது வாசிங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் சிலுவையில் இருக்கக்கூடிய பாடுகள் வெற்றி. இயேசு சிலுவை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. சிலுவை குறித்த உபதேசம் தான் பண்ணாரு. என்னெல்லாம் நடந்தது? நெருக்கம் வந்தது, கலக்கம் வந்தது, துன்பம் வந்தது, தள்ளப்பட்டாங்க. ஆனா ஒடுங்கி போகல, மனமுறிவடையல, கைவிடப்படல, மடிந்தும் போல. இதுதான் சிலுவையில பாடுகள் மூலமா வரக்கூடிய வெற்றி. இந்த கொஞ்சம் நிதானிச்சுன்னா இன்னொரு இடத்துல ரொம்ப அருமையா சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலிருந்து வெளிப்பட மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு அவர் அடிபட்டாரு, எல்லாம் செஞ்சாரு, இந்த அறிக்கையை கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் எழுதுனதுதான் புதிய ஏற்பாடு புஸ்தகமே. புதிய ஏற்பாடுல 14 புஸ்தகம் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, வேதமா மாறிடுச்சுன்னா அந்த பாடுகளுக்குரிய மகிமை இன்னைக்கு நம்ம பார்க்கணும்.
சகோதர சகோதரி, நம்மளுடைய பாடுகள், ஏன்னா நம்முடைய பாடுகளை அவர் என்ன பண்ணாராம்? நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சிலுவையில சுமந்து இருக்கிறார். நாமும் நம்முடைய பாடுகளை சிலுவையில வைக்க கற்றுக்கொள்ளணும். அந்த சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார்னா, உங்களுக்கு பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துக்கங்கள் வரும்போது நீங்கள் அணுக வேண்டிய இடம் சிலுவை. ஆண்டவரே, எனக்காக நீங்க என்ன பண்ணீங்க? பாடுபட்டீங்க, துக்கப்பட்டீங்க. நான் இப்போ அந்த பாடுகளில் இருக்கிறேன், இந்த துக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு விடுதலை கொடுங்க. அது வசனம் தெளிவாக சொல்லுது. நம்முடைய துக்கங்களை, நம்முடைய பாடுகளை மெய்யாகவே, வார்த்தை ரொம்ப முக்கியம், மெய்யாகவே அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதமும் சத்தியம் உண்மை சொல்லுதுப்பா. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். அப்போ உண்மையிலே நம்முடைய பாடுகளை, துக்கங்களை நம்ம என்ன பண்ணோம்? சுமந்துறோம். இன்னைக்கு ஒரு கஷ்டம், இன்னைக்கு ஒரு நஷ்டம், இன்னைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தேவை, அதெல்லாம் வரும்போது நம்ம என்ன தான் பண்ணிக்கிறோம்? இந்த பாடு வழியாக தான் போகணும். என்னது? இந்த பாடுகள் வழியாக தான் போகணுன்றீங்க? கிடையவே கிடையாது. உங்க பிள்ளைங்களை கஷ்டப்பட்டா பரவாயில்ல நீங்க நினைப்பீங்களா? சிம்பிள் லாஜிக். நினைப்போமா? நம்மளை சார்ந்தவங்களோ இல்லை நம்ம பிள்ளைங்களோ பரவாயில்ல கஷ்டப்பட்டோம் நினைக்கவும் மாட்டோம். ஏன்னா பிள்ளைகளை நம்ம அவ்வளோ என்ன பண்ணுறோம்? நேசிக்கிறோம்னா, பொல்லாதவர்களாகிய நமக்கே இந்த குணம் இருக்கும் போது அவர் நல்லவராச்சே, அவர் அன்புள்ளவராச்சே, அவர் ஒளியாக இருக்கிறாரு, அவருக்கு அந்த மாதிரி குணம் இருக்குமா? அவர் பண்ண காரியம் என்னன்னா, இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடுகளை, துன்பங்களை, துக்கங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். நீ விசுவாசத்தோட வான்றார். நீ விசுவாசத்தோட வா, உன் பிரச்சனையை என்னால மாற்ற முடியும். அதான் இயேசு அழைப்பு, முதல் அழைப்பு என்னதான் அழைச்சாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள நீங்க எல்லாரும் என்ன இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? இளைப்பாறுதலை கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துனுடைய அழைப்பு அப்படிதான். அப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். பாடுகளில் இருந்து நமக்கு என்ன கொடுக்குறாரு? ஃபர்ஸ்ட் வெற்றி கொடுக்குறாரு. அப்போ இன்னைக்கு குடும்பத்துல ஒரு பிரச்சனையா, குடும்பத்துல ஒரு தேவை இருக்குதா, குடும்பத்துல ஒரு எதிர்பாராத விதத்துல ஏதோ ஒரு ரிக்வயர்மெண்ட் வந்துச்சு, இதை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல, இதை செய்ய முடியலையா, இந்த பாடு பெருசா இருக்கா, இந்த நோவை, இந்த துக்கத்தை அவர் மேல வைங்க, சிலுவையில வைங்க. சிலுவையில நான் வச்சிட்டேன்றதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? நான் சிலுவையில நான் வச்சிட்டேன், என்னுடைய பாடுகளை, துன்பம், துக்கத்தை எல்லாத்தையும் அவர் மேல வச்சுட்டேன்னா, நெக்ஸ்ட் நான் வச்சுட்டேன்றதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? அதே பாடை பார்த்து, அதே பிரச்சனையை பார்த்து, அதே துன்பத்தை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது, அறிக்கையும் இடக்கூடாது. ஒரு முறை தேவன்கிட்ட வச்சுட்டீங்கன்னா திரும்ப அறிக்கை இடக்கூடாது. ஜுரம் வந்தது, டாக்டர் கிட்ட போறீங்க, போகும்போது கேட்குறாங்க என்ன ஆச்சு? ஜுரம் ஆயிடுச்சு. யார்கிட்ட போறேன்? டாக்டர் கிட்ட போறேன். டாக்டர் ஊசி போட்டா சரி ஆயிடுச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொருத்தர்கிட்ட போகும்போது நான் டாக்டர் கிட்ட போறாங்க, ஜுரம் வந்துச்சுன்னு சொல்லுவோமா? ஜுரம் சரியாயிடுச்சு. அப்போ ஒரு பிரச்சனை போய் சரியாயிட்டா நெக்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது? அதை பத்தி பேசக்கூடாது. அப்போ உங்களுடைய காரியத்தை நீங்க தேவன் கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ரெண்டாவது அதை பத்தி பேசாதீங்க. நிறைய இடத்துல தான் நடக்குது. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, பிள்ளை இல்லை, இது நடக்கல, அது நடக்கல. ஓகே, தேவன் கையில சொல்லிட்டீங்க, ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க? ஏன் அந்த பிரச்சனையை மறுபடியும் பேசுறீங்க? பேசுங்க. இருக்கு, தேவன் மாத்துவார். இந்த பிரச்சனை இருக்கு, கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் நடத்துவார். என் மாறும், என் காரியம் மாறும், எல்லாத்தையும் மாறும். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய குமாரன். இது மாறும். அறிக்கையிடுங்க. உங்களுடைய அறிக்கை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்ப பாடுகளில் இருந்து வெற்றி, வெற்றி சிலுவையிலிருந்து நாம் வெற்றிகளை பெறுகிறவர்கள் என்பதை உணர்வை பெற்றுக்கொள்ளலாம். அது முதல்ல பாடுகளில் இருந்து வெற்றி, இரண்டாவது வியாதியிலிருந்து வெற்றி, வியாதியிலிருந்து வெற்றி, அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்பினுடைய வல்லமை வியாதியை குணமாக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்மளுடைய யுக்தியோ நம்முடைய வல்லமையோ சுகம் தரல. இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்பு என்ன பண்ணுது? சுகத்தை கொடுக்குதுன்றத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு காரியத்தை ஜென்ரலா நம்ம ஜபிக்கிறோம், நிறைய விஷயத்துக்காக ஜபிக்கிறோம். ஆனா உங்க தனிப்பட்ட ஜபத்துல இப்படி ஜபத்தை மாத்துங்க. ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய காரியத்தை இந்த பூமியில திறன்பட செய்கிறவர்கள், நம்ம சிலுவை சுமக்கிறவங்க, முழு மரண பரியந்தமும் அவருடைய சித்தத்தை செய்யணும்னா நம்ம ஜபிக்கும் போது எப்படி ஜபிக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய ஜபத்துல வல்லமையை கொடுங்க, என்னுடைய வார்த்தையில வல்லமையை கொடுங்க, என்னுடைய கரங்கள்ல வல்லமை. பவுல் தெளிவா சொல்லுவாரு, உங்களுடைய பரிசுத்தமான கரங்களை எல்லா இடங்களிலும் உயர்த்தி என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து தொட்டா, பாடையை தொட்டா மரித்த வாலிபன் என்ன பண்ணான்? உயிரோடு கூட எழுந்தான். அந்த வல்லம் அதோட போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா?
அதனால தான் இயேசு சொன்னாரு, நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். இயேசு நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த மாதிரி. அப்ப காரியம் என்னன்னா, நம்முடைய கரங்களை வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த கரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவர், இந்த கரத்துல ஒரு வல்லமையை கொடுங்க ஆண்டவர். இப்படி ஜெபம் பண்ணிட்டு நீங்க வியாதியஸ்தர் மேல கை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, வியாதி சுகமாகும். நீங்க வியாதியஸ்தருக்காக நீங்க தனிப்பட்ட முறையில வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ண பாருங்க, அந்த ஜெபத்தினுடைய வல்லமை அந்த வியாதி சுகமாயிடும். ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய தழும்பு உண்மை, அப்போ வியாதிக்கு சுகமும் உண்மை. அதுல மாற்றம். இது நம்மளுடைய ஆட்டிடியூட் கிடையாது, நம்மளுடைய வல்லமை கிடையாது, நம்மளுடைய ஜபமா நான் கையை வச்சு ஜபமா இல்ல, அது ஷோ, அது வேற. அதை நம்ம செய்யக்கூடாது, அது செஞ்சா படுபாதகமாயிடும். இது எப்படின்னா கர்த்தருடைய வல்லமையை நம்ம என்ன பண்றோம், ஒருத்தருக்கு உதவுவதற்காக நம்ம அவருக்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறதுன்றது நம்ம மேல விழுந்த. அப்போ நம்ம இப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த ஜபத்துல என்ன கொடுங்க, வல்லமைய கொடுங்க, நான் கை வச்சு என்னோட கரை வைக்கிற இடத்துல என்ன பண்ணட்டும், இப்படி வல்லமை இறங்கட்டும். இப்படி பண்ணி இப்படி ஜபிச்சு பாருங்களேன், கர்த்தர் அதுக்கு அவருக்குரிய காரியத்தை நடப்பிப்பார். அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். இது நிறைய வாழ்க்கையில நான் ருசி பார்த்த ஒரு விஷயம். நிறைய சாட்சிகளை சொல்ல முடியாது என்னால மறக்க முடியாத ஒரு சாட்சி என்னன்னா, ஒரு இடத்துல ஃபோன் பண்றாங்க, ஒரு வியாதிஸ்தரை படுக்க வச்சுட்டு ஃபோன் பண்றாங்க. அவர்கிட்ட நான் போக முடியல, ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணோம் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அப்போ அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. அவரு கோமா ஸ்டேஜ்ல போயிட்டாரு, பிரெயின் ஃபுல்லா அந்த டெட் ஆயிடுச்சு. இன்னும் சில மணி நேரங்கள் தான் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் டைம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அவர் ஜெபம் பண்ண சொன்னாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் இந்த மொபைல் ஃபோன் என்ன பண்றேன், அவர் காது கிட்ட போய் வைக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்ற. இப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஆல்ரெடி அது முடிய போற கேஸ். இவரு போய் என்ன சொல்றாரு, எத்தனை போய் காதுல வைக்கிற ஜெபம் பண்ணுன்றாரு. இப்ப நம்ம என்ன ஜெபம் பண்ண முடியும், அது கேட்கறாங்களா கேட்கலான்னு கூட நமக்கு தெரியாது. உடனே நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நானே உங்க லைன்ல வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கேன், வேலையை விட்டுட்டு நேராக மொட்டை மாடிக்கு போனேன். மொட்டை மாடியில் போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் தெரிஞ்சோ தெரியாமல என் மேல அவர் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. என்னுடைய நம்பிக்கை நீங்க, அந்த காரியம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் எனக்கு தெரியாது, ஆனா நான் ஜெபிக்கும் போது அந்த இடத்துல என்ன நடக்கணும், ஒரு அற்புதத்தை நீங்க செய்யணும் ஆண்டவர் அப்படின்னு என்ன நான் பரிசுத்தப்படுத்திட்டு நல்லா எல்லாம் பண்ணி முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பண்ணேன்னா ஜெபம் பண்ணலான்னு சொன்னோன்னே ஃபோனை வைக்கிறாங்க ஒரு காதில். நல்லா ஜெபம் பண்ணோம். அந்த தெய்வீக சுகத்தை, ஏன்னா இயேசு சொல்லியிருக்காரு, எவைகள் பூலோகத்தில் கட்டுவீர்களோ பரலோகத்தில் அவைகள் கட்டப்படும், எவைகள் பூலோகத்தில் கட்டவிழ்க்கிறீர்களோ பரலோகத்தில் அவைகள் கட்டவிழ்க்கப்படும். ஜெபம் பண்ணோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு முடித்தோம். எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அவருக்கு சுயநினைவு வந்துச்சு. கிட்ட ஒரு 1.5 நாள் நினைக்கிறேன், 1.5 நாளாக கோமா ஸ்டேஜில் இருந்தவர் அடுத்த நாள் ராத்திரி வந்துடுச்சு. நைட்டு ஃபோன் வந்தது அவர்கிட்ட இருந்து, நான் எடுக்கவே இல்லை. நான் என்ன, நம்ம மனுஷங்க தானே, நம்மளுக்கு என்னன்னோ தோணிச்சு, ஐயோ என்னடா இதுன்னு ரொம்ப இது பண்ணிட்டு, சரி நைட்டு 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு, எதுக்கு எடுக்கணும் நான் விட்டேன். நான் காலையில் சரி ஃபோன் பண்ணலான்னு அவர் சொல்கிறார், பிரதர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், அவர் இப்போ கண்ணை திறக்க ஆரம்பிச்சிட்டாரு, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இதெல்லாம் என்னன்னா அவருடைய தழும்புகளினாலே குணமாகும். கிறிஸ்துவனுடைய தழும்புகளுடைய வல்லமை அந்த இடத்துல இறக்கணும். உங்களுக்குள்ள வியாதி இருக்குதா, அந்த வியாதி மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துல ஓட்ட உடைச்சல் வந்தா யார் தான் பார்க்கணும், அவர் தான் பார்க்கணும். அவர் தான் கிரியேட்டர், அவர் தான் இதை டிசைன் பண்ணாரு, இந்த சரீரத்தை டிசைன் பண்ணவர் அவரு. இதுல பிரச்சனை வந்தாலும் அவர் தான் பார்க்கணும். அவரால் மட்டும்தான் சுகம் கொடுக்க முடியும், அவரால் மட்டும்தான் சீரமைக்க முடியும். ஏன்னா மரித்த சடலத்தை உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. இப்போ நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. சிலுவையினாலே நாம் வெற்றி சிறக்க முடியும், பாடுகளிலிருந்து வெற்றி பெற முடியும், வியாதியிலிருந்து வெற்றி பெற முடியும். 3வது ரொம்ப முக்கியம், தரித்திரத்திலிருந்து வெற்றி பெற முடியும். தரித்திரம், ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது. அந்த 2 கொரிந்தியர் வாசிங்க 8:9. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த இடத்துல திரும்ப திரும்ப டிபெண்ட் பண்ணி சொல்ற வார்த்தை என்னன்னா, அவர் ஐஸ்வர்யவான், அவர் தரித்திரரானாரே. உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவருடைய தரித்திரத்தினால நீங்க என்ன ஆயிட்டீங்களா, ஐஸ்வர்யவான்களா இருந்தோம். ஐஸ்வர்யவான்கள். இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யம் என்ன நினைச்சுக்கிறோம்,
நல்ல பணம், நல்ல வீடு, வெல்த்தி கில்த்தி, அதை நினச்சிக்கணும். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? குறைவில் நிறைவு. எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வருதோ அந்த நிறைவை தேவனால் கொடுக்க முடியும். தேவனால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அது சிலுவையில் நம்ம பெற்றிருக்கோம். நாம் தரித்திரராக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் தரித்திரராக மாறி இருக்கிறார். தேவன் அவரை தரித்திரராக மாற்றிருக்கிறார். அப்போ அவருடைய ஐஸ்வர்யத்தினால நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம். ஆனால் தான் தேவன் ஒரு இடத்துல பிலிப்பியர் 4:19 நினைக்கிறேன், அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போ அவரு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்குது? அவருடைய ஐஸ்வர்யம் படி, அவருடைய ஐஸ்வர்யம் படி. அப்ப அவருடைய ஐஸ்வர்யம் எப்படின்னா குறை இல்லாத நிறைவு. ஏன்னா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு இடத்துல சொல்றது, கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஆமா. இன்னைக்கு பணம் நிறைய வந்தா நிம்மதியாக நினைச்சுக்கிறீங்களா? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஒருத்தர் வீடு வித்தாரு, 4 கோடி ரூபாய் கையில வச்சுக்கிறாரு. சொன்னார், இந்த மாதிரி வச்சுக்கிறேன் பிரதர். பரவாயில்ல, பெரிய விஷயம் பிரதர். ஐயோ நான் பயந்து உட்காந்துக்கிறேங்க அப்படின்னாரு. ஏங்க பயந்து உட்காந்துக்கிறேன்? இல்லை, இந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாம் வந்து இப்போ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கூடுன்னு என்ன பண்ண போறாங்க, கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இல்லை பிரதர், வீட்டை பூட்டிட்டு நான் எங்க இருக்கிறேன், யாருக்கும் சொல்லாம ஒரு இடத்துல இருக்கிறாராம். பணம் வந்துடுச்சு. நான் கேட்ட பணம் எங்க இருக்குது, என் கிட்ட தாங்க இருக்குது, பார்த்துங்க யாராவது அடிச்சிட போறாங்கன்னு ஒன்னும் போயிட்டு. அப்போ பணம் மாத்திரம் நம்மளுக்கு என்ன கொடுக்காது, நிம்மதியை கொடுக்க முடியாது. ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் எப்படின்னா வேதனையை கூட்டார், வேதனையை கூட்டார். என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப அனுபவிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டுல நம்மளுக்கு சேலரியே வரல. ஆனாலும் கர்த்தர் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி தான் கர்த்தர் வச்சிருக்கார். எப்படி நடக்குதுன்னா என்னால சொல்ல முடியாது, எப்படி நடந்ததுனால என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நடத்தினார் தேவன் நடத்தினார். மகளுக்கு ஃபீஸ் கட்டுற விஷயமா இருக்கட்டும், என் மகனுக்கு காரியமா இருக்கட்டும், என்னுடைய மனைவிகளுக்கு தேவை, குடும்ப தேவைகளா இருக்க, இதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வேற, எல்லாம் எது வந்தாலும் அந்த நேரத்துல போய் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாரு ஆண்டவர், ஏதேனும் ஒரு காரியத்தை, ஏதேனும் ஒரு அற்புதத்தை நிச்சயமா அவர் செய்யறாரு, கொடுக்குறாருங்க. அதான் உண்மை, கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்றோம்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணுவோம், சிம்பத்தி கிரியேட் பண்ணுவோம். இல்லை ஆயிடுச்சு, அதனால தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி எல்லாம் பேசுறதே கிடையாது நான். ஏன்னா நம்ம இன்னும் எதிர்பார்க்குற மாதிரி ஆகிடும். நிறைவு அவர் கொடுத்துருக்குறார், இன்னும் நிறைவா வைப்பார். புரியுதுங்களா? நம்ம குறைவை எதிர்பார்த்து கையேந்திர ஆட்கள் கிடையாது. மற்றவங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் நம்ம கையை நீட்டு வைப்பார். கர்த்தர் அப்படிதான் நம்மள என்ன பண்ணுவார், நடத்துவார். ஏன்னா வானமும் பூமியும் அவருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய. அவ்வளவு பெரியவருடைய பிள்ளைங்களா இருக்கிறோம் நம்ம. கர்த்தர் நம்மளை விடுவார் நினைக்கிறீங்க? விடவே மாட்டார். இந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஒன்று இருந்தா போதும். அப்போ தரித்திரத்திலிருந்து என்ன பண்றாரு, வெற்றியை கொடுக்கிறார். அப்போ சிலுவையில நாம் உணர வேண்டிய உணர்வுல 4வது காரியம் என்னன்னா, சிலுவையில நமக்கு பாடுகளின் வெற்றியை காணலாம், வியாதியின் வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம், தரித்திரத்தின் வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். கடைசியாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பார்க்கிறோம். கடைசியாக மரண பரியந்தமும் கீழ்ப்படியக்கூடிய உணர்வை சிலுவையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு மரண பரியந்தமும் சிலுவையில் என்ன பண்ணி இருக்கிறாரு, கீழ்ப்படிந்திருக்கிறார். இப்ப நம்ம சுமக்க வேண்டிய நம்முடைய சிலுவை கூட மரணம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், கீழ்ப்படினோம். வாசிங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ தேவனுக்கு என்ன பண்ணணுமா, கீழ்ப்படியணும். அப்ப இந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு டெஃபினேஷன் அங்க கொடுத்திருக்கிறாரு. பிசாசுக்கு என்ன பண்ணணுமா, எதிர்த்து நிற்கணும். அப்ப பிசாசுனுடைய காரியங்களுக்கு நம்ம எதிர்த்து நின்னா தேவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடுறோம், கீழ்ப்படிறோம். அப்ப பிசாசுக்கு ஏன் எதிர்த்து நிக்கணும்னா, தேவன் விரும்பாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அவன் செய்ய வைப்பான். அந்த ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக்கி இருக்கிறபடியால், ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டு இருக்கிறபடியால்
சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இந்த விஷயம் வந்துட்டா போதும். ஆக்சுவலா பிசாசு குலைக்கிறது என்னன்னா இந்த 4 விஷயத்தை தான் கெடுப்பான். முதல்ல மாயமற்ற சகோதர சிநேகம். சகோதர சிநேகம் இருக்கும், ஆனா அதுல என்ன இருக்கும்? ஒரு மாயம் இருக்கும். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? எனக்கு நீ கீழ்ப்படியணும்னா நான் அன்பா இருக்கிறேன். தேவன் அன்பா, காட் இஸ் லவ், லவ் இஸ் காட். அப்போ அந்த அன்பு என்ன, அதுல என்ன கிடையாது? மாயம் கிடையாது. மாயமற்ற சகோதர சிநேகம். 2வது ஆவியில சத்தியத்துக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணும். இப்ப நான் வசனத்தை கேட்கும்போது எல்லாரும் என்ன பண்றீங்க? ரொம்ப பயங்கரமா கேக்குறீங்க. ஆனா சரீர ரீதியா கேட்டு தலையாட்டுறது என்ன இருக்குது? நான் கூட சொல்லுவேன், பேசினேன், எல்லாரும் என்ன பண்ணாங்க? ரொம்ப நல்லா கேட்டாங்க, ரொம்ப வசதி கீழ்ப்படிஞ்சாங்க. அது விஷயம் கிடையாது, அது காரியம் கிடையாது. உங்கள் ஆவியில நீங்க என்ன பண்ணணும்? வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா நம்மள என்ன பண்ணிடலாம்? கண்ணை மூடிடலாம். தேவனுடைய கண்ணை மூட முடியுமா? மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவன் என்ன பண்றாரா? இருதயத்தை பார்க்கிறாரு. அப்ப அவருக்கு இது இருக்கு. அப்ப ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆத்துமாக்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய உள்ளான ரீதியில பரிசுத்தத்தை கொண்டு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அடிமைத்தனத்தை குறித்து நம்ம இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது கூட, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவா நித்திய ஜீவன். அப்போ பரிசுத்தமாகுதல் நமக்கு ஒரு பலன், ரிவார்டு தேவன் இலவசமா நம்மளுக்கு கொடுத்திருக்கிற. இந்த பாவத்தை போக்கத்துக்கு மனுஷன் எங்கெங்கே போறான். ஆனா நம்ம செஞ்சுவிட்டு ஒரே இடத்துல நின்று ஆண்டவரே மன்னிங்கன்னு என்ன பண்றாரு? மன்னிக்கிறாரு. மன்னிக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த பாவம் செஞ்சுட்டேன்ற அந்த உணர்வை நம்ம இதயத்துல இருந்து எடுத்துடுறாரு. குற்றம் செஞ்சேன்ற அந்த உணர்வை என்ன பண்ணிடுறாரு? காணாம போயிடுதுங்க. காணாம போயிடுது. எங்க போச்சுன்னே தெரியல. முன்ன அப்படியே பதக்குது, ஐயோ இப்படி செஞ்சுட்டேனே ஆண்டவரே இயேசுவே நான் அதை தெரியாம செஞ்சுட்டேன்பா, அப்படி ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பான்னு சொல்லி முடிச்ச பிறகு அந்த குற்ற உணர்வு போயிடுச்சு. அப்ப தேவன் எவ்வளோ நம்முடைய மனசாட்சியில அவரு கிரியை செய்யறாருப்பா. அப்போ நம்ம அந்த பரிசுத்தமாகுதல் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? இலவசம். அது பலனா நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம ஆத்துமாக்களை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? இந்த சுத்திகரிப்பை கொடுக்காதபடி சாத்தான் செய்வான். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படினோம்னா, அது நம்முடைய சிலுவை நம்ம கீழ்ப்படுதல் மரணம் வரைக்கும் நம்ம செய்யணும்னா நம்மை சுத்திகரிச்சு ரொம்ப முக்கியம். அவர் பரிசுத்தமுள்ளவரா, அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் என்ன எப்படி இருங்க? சுத்தமுள்ளவர்களா இருங்க. சுத்தமுள்ளவர்களா இருக்க. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க. பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தர் என்ன பண்ணுங்க? தொழுது கொள்ளுங்க. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். குடும்பமா ஜெபம், ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்துல நீங்க இதை செஞ்சே ஆகணும். உட்காந்து ஒவ்வொரு இரவு வேலையும் ஆண்டவரே இந்த நாளில் நான் செஞ்ச அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செஞ்ச எல்லா பாவத்தையும் மீறுதலையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் அதுதான். அந்த ராத்திரியில கர்த்தருடைய வருகை இருந்தா நம்ம எல்லாம் பரிசுத்தவாட்டிகளாக பரிசுத்தவான்களாக என்ன பண்ணிடலாம்? டமால் ஏஞ்சி போயிடலாம். நீங்க உங்களை சுத்திகரிச்சுக்கலன்னா அது ஒரு மூட்டையாயிடும். அதனால பார்த்துங்க, ஆவிய ஆத்துமாக்களை சுத்திகரித்து கொண்டு சுத்த இருதயத்தோடு ஊக்கமாய் அன்பு கூறும். சுத்த இருதயம். அன்பு கூறுதல்ல ஒரு உண்மை இருக்கணும். அந்த இருதயம் சுத்தமா இருக்கணும். நான் பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு நான் சொல்லும் போது என்னுடைய இருதயம் என்னவா இருக்கணும்? சுத்த இருதயமா இருக்கணும். ஆக்சுவலா சபைக்கு வரதுக்கு முன்னாடியே நான் வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு தான் வருது. குடும்பம் ஜெபம் பண்ணிட்டு தான். ஏன் தெரியுமா? நிறைய விஷயங்கள் தான் என்ன நம்ம கிட்ட இருந்து போனோம். நம்ம போய் ஒருத்தரை ஹக் பண்றோம்னா அது என்னவா இருக்கக்கூடாது? அது மாயமா இருக்கக்கூடாது. பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள்ன்றவங்களுடைய அர்த்தம் என்னன்னா, இருதயமும் ஒன்னா சேர்றது தாங்க அது. அதனால தான் சபை முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்றோம்? எல்லாருக்கும் அந்த விஷயத்தை ஏன் செய்யணும்னா நம்முடைய அன்பை நம்ம என்ன பண்றோம்? பரிமாறிக்கணும். அது ஆமா, அது ரொம்ப முக்கியம். அப்போ சுத்த இருதயம் வேணும். அப்ப நான் கசப்பு வைராக்கியம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் போய் எல்லாரும் பண்ணேன்னா அந்த காரியத்துக்கே நான் என்ன ஆயிட்டேன்? தகுதி இல்லாம ஆயிடுறேன். அது தவறாயிடுது. தேவனுடைய பார்வையில் அது ரொம்ப டேஞ்சர். புரியுதுங்களா? அப்போ ரொம்ப அந்த ஒரு விஷயம் சுத்த இருதயத்தோடு ஊக்கமாய் என்ன பண்ணுமா? அன்பு கூற வேண்டும். ஆகையினால சகோதர சகோதரி, நம் சிலுவையில் நமக்கு உணர்த்த வேண்டிய காரியம் இயேசு சொன்னார் இல்லையா? அந்த கடைசி அந்த வசனத்தை வாசிங்க பிரதர். மத்தேயு 16:24. மத்தேயு 16:24.
அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணணுமா? பின்பற்றணும். அப்போ நம்முடைய சிலுவையில நாம் உணர வேண்டிய முதல் காரியம், உலகத்துக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? மரித்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சிலுவையில நாம் உணர வேண்டிய இரண்டாவது காரியம், தேவனுக்கு பிரியமான சமாதானத்தை கூறுகிறவர்களாக நாம் அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய சிலுவையில நாம் உணர வேண்டிய மூன்றாவது காரியம், நமக்கு வரும் பகையை நம்ம சிலுவையில என்ன பண்ணணும்? கொல்லணும். நான்காவதாக பார்க்கிறோம், நாம் சுமக்க வேண்டிய நம்முடைய சிலுவையில் நாம் உணர வேண்டிய உணர்வு என்னவென்றால் வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். ஐந்தாவதாக மரணம் வரைக்கும் கீழ்ப்படிதலை கடைபிடிக்கணும். இந்த 8 மாதத்தை முடிச்சு இந்த 9வது மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். இன்னைக்கு அவருடைய சீடர்கள், சத்தியம் அறிந்தவர்கள், நம்ம சொல்லிட்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் நம்முடைய சிலுவையில இந்த 5 உணர்வை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த உணர்வை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த உணர்வை பெற்று இதன்படி வாழணும்னு சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயம் தேவன் செய்கிறவர் இருப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.